வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. வணக்கம். உங்களுக்காக இந்த வேப்பம்பட்டு டு பெருமாள்பட்டு வழியாக செல்லும் பாலத்தின் வழியாக சின்ன கேட் வழியாக செல்லும் வாகனங்கள் மற்றும் பெருமாள்பட்டு மக்கள் வேலைக்கு செல்லும் இந்த பாலத்தின் வழியாக மக்கள் அவதிப்படுகிறார்கள். இதற்கு ஒரு வழி செய்ய நமது எம்எல்ஏ மற்றும் நமது ஊராட்சியில் இருக்கும் ஆபீஸ் இருக்கும் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த வேப்பம்பட்டும் பெருமாள்பட்டு சந்திக்கும் இந்த சின்ன கேட்டில் மக்கள் வேலைக்கு செல்வது முடியாமல் இந்த கேட்டில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேட்டில் அதிகமாக ரயில்கள் செல்கின்றன. இதுக்கு பெருமாள்பட்டில் இருந்து வேலைக்கு செல்வதற்கு ஒரு பாலம் அமைத்திருக்கிறார்கள். அந்த பாலம் ஆமை வேகத்தில் நடக்கிறது. அந்த ஆமையும் அதிலே காணலாம். நீங்கள் பாருங்கள், ட்ராக்கில் ஒரு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அனைவருக்கும் இந்த ஆமையை கண்டு இந்த பாலமும் இதே போல்தான் நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். இதற்கு மக்களாகிய நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த பாலத்துக்கு ஒரு வழி செய்யுமாறு எம்எல்ஏவிடமும் கோரிக்கையிட வேண்டும். ஏனென்றால் இந்த பாலத்தின் வழியாக சென்றால்தான் பள்ளிக்கு செல்ல முடியும். வேலைக்கு போவதனால அதற்கு போவதற்கு இது ஒரே வழி. இந்த வழியை விட்டால் வேறு வழி இல்லை. பாருங்கள், நம்ம வேப்பம்பட்டிலிருந்து பெருமாள்பட்டுக்கு செல்லும் வழி பாதை பாருங்கள். ஃபாஸ்ட் ட்ரெயின், அப்புறமா லோக்கல் ட்ரெயின், அப்போ வந்தே பாரதம் எல்லாம் இந்த பாலம் வழியாக தான் செல்லணும். இந்த பாலம் இல்லைன்னா நம்மளுக்கு வழியே இல்லை. ஏன்னா பெருமாள்பட்டு அந்த பக்கம் பிரிட்ஜு கட்டின்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வேலையே இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இதுக்காகவே ஒருத்தரும் கேட் போட்டாச்சுன்னா பாருங்கள், கேட்டுக்குள்ளே கீழே தலையை குனிஞ்சு வண்டியை தள்ளின்னு போகிறாங்க. எதனா ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகுது? மக்கள் ஆபத்தான நிலையில் செல்கிறார்கள். இதற்கு ஒரு வழி வேண்டும். அதற்காக தான் மக்கள் ஒரு கோரிக்கை கேட்கிறார்கள். அந்த கோரிக்கையும் நிறைவேறவில்லை. அதனால் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. கேட்டுனால காலையில் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் அந்த வழி தான் ஒரே வழி. அதை விட்டால் நம்மளுக்கு வழியே கிடையாது. எப்படி போகுதுன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு போகிறான பசங்கள்லாம் அந்த வழியாக தான் போகணும். அந்த ட்ராக்கில் தாண்டி கேட் மூடியாச்சுன்னா ட்ராக்கில் குனிஞ்சி வண்டியை தள்ளின்னு போய் அந்த சைடில் ஏறாங்க. பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். ஒரு ஆபத்தான நிலையில் மக்கள் கூட நடந்து குழந்தைங்களை கையில் பிடிச்சின்னு போகிறாங்க. அது உயிரை பிடிச்சின்னு போகிற மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி ட்ராக் கிராஸ் பண்ணும்போது நம்ம உயிர் நம்ம கையில் இல்லைன்ற மாதிரி போதா இருக்குது. இதற்கு ஒரு வழி தான் கேட்கணுன்ட்டு தான் எல்லாரும் கேட்குறோம். ஏன்னா வாய்ஸ் ஆஃப் நம்ம இதில் எத்தனையோ வாட்டி நம்ம பழைய இதிலெல்லாம் கூட போட்டுருக்குறோம் வீடியோவாக. நீங்கள் பார்க்கலாம். நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டியில் அப்பப்போ இந்த மக்களுக்காக நல்ல நல்ல செய்தியெல்லாம் சொல்லின்னு இருக்கணும். நீங்கள் பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். அந்த கேட்டு வழியாக ஒரு பாதுகாப்பாக போலீஸ் கூட கிடையாது. ரயில்வே போலீஸ் கிடையாது, நம்ம போலீஸும் கிடையாது, காவல்துறை ஒருத்தரும் அந்த பக்கமாக காரியல. அவங்கவுங்க இப்போ இந்த ட்ராக்குக்கு அந்த தாண்ட முடியாமல் அங்கே பிரச்சனை நடக்குது. ஏன்னா நான் போனோமா நீ போனோமான்ட்டு. இப்போ திடீர்னு ட்ரெயின் வந்துடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஆளுங்க அதிகாரிங்களாம் வருவாங்க. ஆனால் உயிர் இருக்கும்போதே இந்த பாதுகாப்புக்காக ஒரு காவல்துறை கூட ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் போவாதீங்கன்னு தடுக்கிறதுக்கு கூட ஒருத்தரும் காணும். அவ்வளோ கஷ்டம். அந்த பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்க. ட்ராக் மேலேயே நின்றுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா கேட் மூடியாச்சு. அந்த சைட்லேருந்து பூந்து வெளியே வந்து இங்கே ட்ராக் மேலே நிற்கிறாங்க. எப்படி போக முடியும்? இப்போ திடீர்னு ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினோ வந்தே பாரத்தோ ஏதோ வந்ததுன்னா யாருக்கு ஆபத்து? அதுக்கப்புறமா பெரிய அதிகாரிகள்லாம் வந்தாலும்
அதுக்கப்புறமா என்ன செஞ்சாலும் அந்த உயிர் போனது தானே. அதற்காக ஒரு நல்வழிக்க தேவைப்படுகிறது. அதற்காகவே நீங்கள் அந்த அதிகாரிகள் ஒரு காவல்துறையாவது ரயில்வே போலீஸாவது வந்து இந்த பிரச்சனையை ஒருத்தராக போகிற மாதிரினா கூட செய்யலாம். இப்போ திடீர்னு வந்து எல்லாரும் போய் அந்த கேட்டுக்கு அந்த சைடில் உள்ளவே தண்டவாளத்திலே நிற்கிறாங்க ஜனங்க. ஏன்னா போனால் போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்காகவே நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து இந்த ஆமை மாதிரி நடந்து செல்லும் மேம்பாலம் வேலையை கொஞ்சம் அதிகமாக வேலையை முடித்து தருமாறு அதிகாரிகள் அவர்களுக்கும் நமது எம்எல்ஏ எம்பி அவர்களுக்கும் இந்த வேலையை சுகமாக முடித்து தருமாறு இந்த வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மூலியமாகவும் பெருமாள்பட்டு மக்கள் மூலியமாகவும் வேப்பம்பட்டு மக்கள் மூலியமாகவும் இந்த வேலையை முடித்து தருமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் வேப்பம்பட்டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மக்களும் நீங்கள் தண்டவாளத்தில் செல்லாதீங்க. ஏன்னா கேட் இருக்கும்போது நீங்கள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான நிலைமை. நீங்கள் ஒருத்தரும் செல்லும் போதும் ஒரு பாருங்க ட்ரெயின் போது எல்லாம் நீங்கள் நின்று கொஞ்சம் கேட்டுக்கு இந்த பக்கமாக நில்லுங்க. பெருமாள்பட்டு மக்களுக்கு அந்த கேட்டுக்கு சைடில் பாலம் வேலை ஆரம்பிச்சிடாங்க. ட்ரெயின் இதெல்லாம் முதல் மக்கள் போகிறதுக்கு ஒரு வழியே செஞ்சு தராமல் இவங்க பால வேலை செய்கிறாங்க. அப்போ மக்கள் எப்படி போவாங்க? ரோடுக்கு கொஞ்சம் சரி பண்ணான்னா மக்கள் போய் வர்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் பால வேலை கொஞ்சம் வேலை நடக்குது, ஆனால் ஆமா வேகத்தில் நடக்குது. அந்த பாலத்துக்கு மக்கள் போகிறதுக்கு ஒரு வழி இல்லை. ஒரு ரப்பீஸ் போட்டு கொஞ்சம் பாலத்துக்கு அந்த கிராஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருந்தா நல்லா. எங்கே பாரு சேரும் தண்ணியும் எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் புது ட்ரெஸ் போட்டுன்னு பள்ளி மாணவர்கள் ஸ்கூலில் போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றாங்க. எல்லாம் சேரெல்லாம் ஆக்கின்னு போகணும். இப்போ கேட்டு வழியாக கேட்டாண்ட நின்று ரோடு எப்படி இருக்குது பாருங்க. அந்த ரோடு போகவே முடியாது. ஒரு வண்டி போச்சுன்னா ஒரு வண்டி போக முடியாது. அது மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த முதல் பாலம் போடுறவங்கள முதல் சர்வீஸ் ரோடு போட்டுட்டு அப்புறமா பாலத்தை ஆரம்பிங்க அதுன்னு சொன்னோம். ஒரு அதிகாரியும் அந்த பாலத்துக்காண்ட இல்லை. நம்ம போய் கேட்கணுன்னாலும் முடியல. பாருங்க கேட்டு இப்போ தந்துட்டாங்க, வண்டி போக முடியாது. ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி நிற்கணும். ஏன்னா அந்த சர்வீஸ் ரோடே சரியில்லை. அது நல்லா இருந்தது. இந்த மழையினால் கொஞ்சம் பாதிப்பாயிடுச்சு. அதுக்கு முன்னே பாதிப்பில் இருந்தது, இப்போ ரொம்ப அதிகமாகி போச்சு. இப்போ அதுக்காக நம்ம பெருமாள்பட்டு அதிகாரிகளும் வேப்பம்பட்டு அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து சர்வீஸ் ரோடு போட்டு பாலம் வேலையை முடித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. நமது நேரம் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மக்களுக்கு சேவை செய்ய நமது வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நீங்கள் பாருங்கள். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மூலியமாக நல்ல நல்ல செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மக்களாகிய நீங்கள் எங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். உங்கள் தகவல் எது இருந்தாலும் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக எல்லா தகவலையும் உங்களுக்கு நல்லதாகவே செஞ்சு தரோம். மக்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு